நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, தற்போது மழைப்பொழிவு எந்த அளவில் இருக்கு? அருவிகளுக்கெல்லாம் நீர்வரத்து எப்படி இருக்கு? பாலா, தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்கரை மற்றும் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரளா பகுதியில் ஏற்பட்ட இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழைப்பொழிவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும், அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும், திருநெல்வேலி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கொக்கரகுளம், மன்னார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்து வந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் 17 தமிழகம் முழுவதும் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சேலம், திருப்பூர் உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கனமழையானது 2 நாளுக்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அதற்கேற்ற மீட்பு மேற்கொள்வதற்கு மீட்பு வீரர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், தீயணைப்புத் துறையினர் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலை கிராமங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவையான அரசு அதிகாரிகளையும் தேவையான உபகரணங்களையும் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்துவதன் காரணமாக பணி முடிந்து வீடு செல்லக்கூடிய பொதுமக்களும் பெரும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இது மட்டுமல்லாமல் தாமிரபரணிக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது சற்று அதிகரித்திருக்கிறது. இதே போன்று அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அது தற்காலிகமாக குடிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, மழை தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.